இவன் தானா? இவன் தானே. உன் பேர் என்ன? சரவணன். அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சும்மா தானே சொன்னேன். என்ன லவ் பண்ணுவேன்னு சும்மா வேற சொல்லுவியா? மாடாங்க விட்டுருங்கண்ணே. ஏன்னா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? மோனை தொலைச்சி விடுவேன். அந்த பொண்ணுகிட்ட ஒரு தடவை கூட பேசினேன். ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் பார்ப்பேன், அவ்வளோதான். அது என்ன திரும்பி கூட பார்க்கணும். அப்படின்னா உங்களுக்குள்ள வேற யாராவது பிரியாவை பற்றி பேசியிருக்காங்களா? இல்லைண்ணே, வேற யாரும் பிரியாவை பற்றி பேசினதில்ல. பிரியாவும் என்கிட்ட எதுவும் சொன்னதில்லைண்ணே. பிரியா உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்கா? இல்லைண்ணே. இந்த பா, இதை பற்றி ஊருக்குள்ளே வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரிண்ணே. இது விஷயமா ஏதாவது தெரிஞ்சா எங்கிட்ட வந்து சொல்லணும். இல்லைன்னா 2 பேரையும் அடிச்சு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவேன். போங்கடா போங்கடா போ. அங்க யாரோ ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்கான். பேசாம சைலண்டா வா. ரமேஷ், அந்த ஆள் என் நம்மளையே பார்க்குறான். அவன் எதுக்கு பார்க்குறான்னு தெரியல. நீ பயப்படாம வா. வா. எனக்கு என் வீட்டுக்காரர் எந்திரிச்சிருவாரு. போர் தெளிஞ்சிரும். போறேங்க. ஊத்தி கொடுத்தவன் எனக்கு தெரியாதா? போறேங்க. ஒன்னும் ஆகாது, இரு. ஐயோ, இன்னொரு வண்டி வருது. சந்திரா, 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 வீட்டுக்கு வாடி, உன்னை வெட்டி போட்டுறேன். என்னங்க, என்ன ஆச்சு? என் முன்னாடி அவனை தள்ளிட்டு போறான். நீ வீட்டுக்கு போ. டேய் சுரகா, இது வந்துட்டானாச்சி. வா. வணக்கண்ணாச்சி. இந்தா, ஊர்ல இருந்து மாமனார் மாமியார் வந்திருக்காங்க. 1 கிலோ கறி எடுத்து கொண்டு போய் கொடுத்துரு. அப்படியே மாமனார் சரக்கு கேட்பாரு. வழக்கமா அந்த ஆள் கழுகுறதா. ஒரு வாட்டர் வாங்கி கொண்டு போய் கொடுத்துரு. குடிக்கலன்னா அந்த ஆள் வாழ் வாழ்னு கத்துவேன். பக்கத்துல தும்பூர் இடம் பார்த்து வந்துடுறேன். சரி, பாத்துக்க. ஒரு கட்டிங் போட இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வராங்களே. எங்கயா அவங்க? நம்ம பின்னாடியே தானே வந்தாங்க. எங்கேயா ஆளை காணா? சரக்கெல்லாம் வேற அவங்க கிட்ட தான் இருக்கு. எங்கேயாவது வழி மாறி போயிட போறாங்கயா. இந்த வரா வாப்பா. வர்றாங்களா? வாப்பா. கொடுங்கண்ணே, இந்த வேலையில நான் பார்த்துக்கிறேன். கொடுங்கண்ணே. அட கொடுங்கண்ணே. நீங்க அப்பா சரி வாங்கிட்டு வந்தீங்க. போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஏதோ சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வரக்கூடாதா? போதும் 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 போதும். அட மோந்து வரண்ணே. மோந்து வரதுக்க போங்கண்ணே. என்னையா நீ ஊத்தானான்னு சொன்னம்பா. பித்த உடம்பு இன்னைக்கு ஆப்பாயில் போடாத. இருங்கண்ணே 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 இருங்கண்ணே. சரி ஊத்து. நமக்கு ஊத்துப்பா. குடிக்கிறவனே பிறந்தவன்டா நீ. குர்ரா குர்ரா. என்கிட்ட வேலை செய்கிற பசங்களாம் என் முன்னாடி சுதந்திரம் தள்ளி அடிக்கிறாங்க. ஆனால் என்னால் அடிக்க முடியல. ஊரில் எவனும் மதிக்க மாட்டான். அதுக்கு பயப்பட வேண்டியா இருக்கு. இருடா இருடா இருடா. ரொம்ப காட்டமாக இருக்கியா? முதல் ரோட்லேயே அடைக்கிறா. ராவா குடிக்காது. ஒரு விஷயம் என்னன்னா, தண்ணி அடிக்கிற தகவல் மட்டும் என் வீட்டுக்கு போயிடக்கூடாது. அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து தண்ணி அடிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அது பெரிய பிரச்சனை தெரியுமா உனக்கு? என்ன விஷயம்னா, தண்ணி வாடை லேசா தெரிஞ்சுட்டு வச்சுக்கோ, என் முன்னாடி பக்கத்துல படுக்க விட மாட்டா. பக்கத்துல படுத்து என்ன பண்ண போறீங்க? எங்கப்பா எங்க போற? எவனா இருந்தாலும் வெளில வந்துரு, இல்ல பொழந்துருவேன். என்னையா? இல்ல நம்ம தண்ணி அடிக்கிறத வேணா ஒளிஞ்சிருந்து பாக்குறானே. போச்சியா ஊருக்குள்ள போய் சொல்ல போறேன். யோ பயா போட.
நான் சொன்னதை கேட்டியா? வாயா மாட்டணும் வகையா நீ. இவன் பேச்சை வாயா போலாம். வாயா போ. வாயா போலாம். இருங்கயா, இன்னும் ரவுண்டு போட்டு போலாம். அதுக்குள்ள கிளம்புறிய இரியா. கருமம் கருமம். நாட்டத்தங்க எடுத்து நடுத்தருவில் விட்டுட்டாங்கன்னா இப்படி நண்பனே இப்படி அம்போன்னு நடுக்காட்டில் விட்டுட்டு போயிட்டாங்களே. இதுதான் அரசியல்வாதி அப்பா. என் தலை எழுத்துடா. என்ன லோடு மேன் வேலை பார்க்க வச்சுட்டியாடா. நீங்கெல்லாம் ஏன்டா தண்ணி ஊட்டிக்காதீங்க. ஐயோ 2 மணி ஆயிடுச்சா? ஏ சொரக்கா, ஒரு 10 நிமிஷம் கடையை பாத்துக்க. அண்ணாச்சி கேட்டா சொல்லி இதோ வந்துடுறேன். எங்க மாப்பிள்ள போறா? அட பாத்துக்கப்பா வர. மாப்பிள்ள பாத்துக்க மச்சி. அட எங்க மாப்பிள்ள போறா? வந்துடுறேன் சீக்கிரம். ஆவுன்னா சோளா காட்டு போற மாதிரி சோளாவை விட்டு போயிடறான்யா. இந்தா சரியா போச்சுண்ணே. என்னை எப்போ கூட்டிட்டு போற? போலாம் இரு. யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்ன. காலையில 4 பேர் அங்க உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்படியே இருந்தா எப்படி சார்? பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா தானே பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியும். பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுக்காதீங்க. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சவங்க எல்லாம் வீடு தேடி வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? அதுக்கு இல்லம்மா, பொண்ணை பத்தி இது வரைக்கும் எந்த தகவலும் தெரியல. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தா தானே யாராவது பார்த்தா கூட வந்து சொல்லுவாங்க. அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அவ நல்லா தான் இருப்பா. அவ இருக்கிற இடம் தான் நமக்கு தெரியல. அவ கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா. நான் சொல்றத சொல்லிட்டேம்மா, அதுக்கப்புறம் உங்க விருப்பம். ஒரு வயசு பொண்ணை பக்கத்துல வச்சுட்டு எப்படிடா உன்னால சும்மா இருக்க முடியுது? இன்னைக்கு நீ எப்படி தூங்குறன்னு நான் பாக்குறேன். பிரியா வா, வந்து படுத்துக்கோ. நான் உன் கூட படுக்க மாட்டேன்ப்பா. உன் கூட படுத்தா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சரி, அப்ப நீ இங்க படுத்துக்கோ, நான் அங்க படுத்துக்கிறேன். இரு நான் வரேன். நான் உனக்கு கேட்டா தருவியா? முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும். அப்புறம் ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் தரேன். நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல. அது வர பொறுமையா இருங்க.